தாராபுரம் நகர் பகுதியில் மருத்துவ கழிவுகள் பொது இடங்களில் வீசப்படுவதால் நோய் பரவும் அபாயம் ஏற்படும் நிலை உள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் முக்கிய நகர பகுதியான ஜவுளிக்கடை வீதி பகுதிகளில் பள்ளி கல்லூரிகள் திறப்பையொட்டி மாணவிகள் தற்போது அதிக அளவில் தங்களுக்கு தேவையான பள்ளி கல்லூரி தங்களுக்கு தேவையான சீருடைகள் மற்றும் புது ஆடைகள் மற்றும் பேனா, பென்சில், நோட்டு, கையேடுகள் போன்ற பொருட்களும் வாங்கி வருகின்றனர். இந்நிலையில் சமூக விரோதிகள் தாராபுரம் வர்த்தக கடைகள் முன்பு மருத்துவ கழிவுகளை வீசி சென்றது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதால் தாராபுரம் சுகாதாரத்துறை மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக அலுவலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சாத்தான்குளம் அருகே முத்தாரம்மன் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே அமைந்துள்ள ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு யாகசால பூஜைகள், சிறப்பு அலங்காரங்கள் நடந்தது. இன்று 4ஆம் கால யாகசால பூஜை உள்ளிட்டவை நடைபெற்றது. தொடர்ந்து அருள் தரும் ஸ்ரீ முத்தாரம்மன் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் அதிகாலையில் நடந்தது. இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். தாராபுரம் முத்துநகர் அருகே பவளக்கொடி கும்மியாட்ட குழுவின் 127வது அரங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் முத்துநகர் பகுதியில் பவளக்கொடி கும்மியாட்ட குழுவின் 127வது அரங்கேற்ற விழா நடைபெற்றது. பழமையான கலைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கலைக்குழுவின் ஆசிரியர் விஸ்வநாதன் தலைமையில் 200 பேர் கொங்கு மண்டலத்தின் பாரம்பரிய கலையான பவளக்கொடி கும்மியாட்ட கலையை பாரம்பரிய சீருடைகளை அணிந்து ஆடினர். நிலக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமாபந்தி தொடங்கியது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய் தீர்வாயம் எனும் ஜமாபந்தி வருவாய் தீர்வாய் அலுவலர் பால்பாண்டி தலைமையில் தொடங்கியது. நிலக்கோட்டை வட்டாட்சியர் தனுஷ்கோடி முன்னிலையில் மனுக்கள் பெறப்பட்டு மனுக்கள் மீதான விசாரணை வருவாய் தீர்வாய் அலுவலர் பால்பாண்டி விசாரணை செய்தார். நரியூத்து, கோட்டூர், பச்சைமலையான்கோட்டை, நிலக்கோட்டை ஆகிய வருவாய் கிராமங்களுக்கான ஜமாபந்தி இன்று நடைபெற்றது. இதில் வீட்டுமனை பட்டா, நிலம் தொடர்பான பிரச்சினை, பட்டா மாறுதல், முதியோர் உதவித்தொகை ஆகியவற்றிற்கான மனுக்கள் பெறப்பட்டது. தொட்டபெட்டா காட்சிமுனை பகுதிக்கு செல்ல 3 நாட்கள் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை தொட்டபெட்டா காட்சிமுனை செல்லும் சாலையில் நுழைவு சீட்டு வசூலிக்கும் கட்டத்தின் இறுதிக்கட்ட கட்டுமான பணிகள் நடந்து வருவதால் இந்த சாலை இன்று முதல் நாளை மறுநாள் ஆகிய 3 நாட்கள் தற்காலிகமாக மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மேற்கண்ட நாட்களில் தொட்டபெட்டா காட்சிமுனை சாலை செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கும் வாகனங்களுக்கும் தற்காலிகமாக தடை விதிக்கப்படுவதாக வனத்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு